ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க சோறு வடிக்காச்சு. இங்கே பாருங்கள் சோறு இங்கே சரி இந்த ஒலை போட்டாச்சு. இந்த சோறு வந்து வடிக்க போகுது. இப்போது இன்றைக்கி முட்டை குழம்பு பண்ணலான் இருக்கிறோம். ஆமாம், இன்றைக்கி முட்டை குழம்பு பண்ணலான் இருக்கோம். அதனால் எல்லாம் ரெடி பண்ணி ஆமாம் அதுக்காக சீக்கிரமாக நாங்கள் ரெடி பண்ணுறோம். இன்றைக்கி எங்களுக்கு வந்து கரண்ட் ஆஃப் சாட்டர்டேனால யாருக்கெல்லாம் கரண்ட் ஆஃப்னு சொல்லுங்கள். அடுத்து 4 மணிக்கு போல் எங்களுக்கு வந்து வரும். 4:30 வரும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக எனக்கு சட்டவும் எங்களுக்கு. அதனால் காலையிலேருந்து நேற்றே அரைச்சி காலையிலே எழுந்திரிச்சு சீக்கிரமாக அரைச்சி வச்சாச்சு. தேங்காயும் வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சி வச்சாச்சு முட்டை குழம்புக்கு. ஏன்னா கரண்ட் போகணும் எங்களுக்கு தெரியறதுனால 10 மணிக்கு நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டு இப்போ வந்து சோறு ரெடி பண்ணுறோம். அடுத்து முட்டை குழம்பு பண்ணுவோம். இங்கே பாருங்கள் சோறு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்னென்னா தண்ணி வந்து வச்சு நல்லா சூடு பண்ணிக்கிறணும். சூடு பண்ணிவிட்டு அரிசி எடுத்து தேவையான அளவு அரிசி எடுத்து அதுக்குள்ளே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து கொதிச்சோடனே எடுத்து வடிச்சிக்கணும். இதுதான் வந்து நமக்கு வந்து நல்லது. நம்ம வந்து குக்கரில் வந்து பண்ணக்கூடாது காய்ஸ். குக்கரில் வந்து பண்ணக்கூடாது. அது வந்து நல்லது கிடையாது. இது வந்து நம்மளுக்கு டெய்லி நம்ம என்ன பண்ணோம், சோறு வடித்து தான் பண்ணணும். அதான் நல்லது. குழந்தைங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ஆயில் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, இந்த இது ஆலிவ் ஆயில் வந்து 1770. ஆனால் நல்ல கொலஸ்ட்ரால் எதுவுமே இருக்காது, நம்மளுக்கு இதாக இருக்கும். ஓகேவா கைஸ்? இப்போ பாருங்கள் கைஸ், இப்போ வந்து சோறு வடிச்சிடலாம். கொஞ்சம் நல்ல தண்ணியில் வடிச்சுக்கணும். சோறு வந்து இங்கே அது கொதிச்சுட்ருக்கா. அது தண்ணி கொதிச்சு வந்த உடனே நம்ம இது பண்ணணும். இங்கே கரண்ட் இல்லாததுனால கொஞ்சம் பார்த்து தண்ணி செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த பண்ணுறேன் காய்ஸ். பண்ணிட்டோன்னா உழை வச்சுட்டு கொதிச்சு வரும்போது இதை வந்து நம்ம போட்டுட்டோம்னா அடுத்து கொதிச்சு வரும்போது வடித்து எடுத்துடலாம். வடித்து எடுத்துட்டோம்னா நமக்கு சோறு ரெடி ஆகிடும். ஆமாம், தண்ணியெல்லாம் வடிச்சிடணும். எல்லாமே வடிச்சிடணும். இன்னைக்கு 4:30 தான் கரண்ட் வரும். 4:30 5 மணிக்கு தான் கரண்ட் வரும் கைஸ் இன்னைக்கு. அது வரைக்கும் கரண்ட் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கோம். இருட்டாக இருக்குது, வெளிச்சமாக தான் இருக்குது. நல்ல வெயில் அடிக்கி. எல்லாமே திறந்து விட்ருக்கேன். எங்கள் வீட்டு அமைப்பு, இந்த வீடு அமைப்பு அப்படி வாடகை வீடு தான். வீடு அமைப்பு அப்படி இருக்குது. உள்ளெல்லாம் இருட்டானே அப்படி இருக்குது. அடுத்து பாப்பா காலையில் சேமியா கிண்டுனேன். பாப்பா வந்து கொஞ்சமாக சாப்பிட்டதுனால பசிக்கும்ல, அதனால் அவளுக்கு எல்லாம் சீக்கிரமாக ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக பண்ணுறோம் நாங்கள். ஓகேவா கைஸ்? இதோடு நமக்கு சில பேர் வந்து சாதத்தில் வந்து உப்பு சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஆனால் உப்பு சேர்க்காமல் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் குழம்புல மொத்தமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நைட் நம்ம தோசைக்கெலாம் எடுத்துட்டோம்னா இதாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவேன். இந்த பாட்டில்லாம் வாங்கணும் நாங்கள், நைஸ் பாட்டில். பிள்ளைங்க இப்போ தான் இதை கொண்டு போகிறீங்க. ஆனால் எங்கள் அக்கா வேண்டாம், இது வந்து இருக்கிறது வந்து கண்ணாடி, அதனால் உடஞ்சிரும் அப்படின்றதுனால சரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதான்னு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாட்டர் கேன் வாங்கணும். இந்த சட்டி ஒன்று இதை தூர போட சொல்லிக்கிட்டே இருக்கேங்க. இது வந்து எனக்கு போட பலசே நான் சும்மா தாளிக்கிறதுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கிடுவேன். இதை பார்த்தாலே எங்கள் அக்கா வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. அது மாதிரி யாராவது தூர போட சொல்லி இப்படி எதுவும் போடாமல் வீட்டில் ஏதாவது பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் இன்னும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சோறு வந்து இப்போ ரெடி ஆகிடும், கோச்சிட்ருக்கு, ரெடி ஆகிடும். ஒன்று முட்டை குழம்பு பண்ணுறோம், அதை நான் காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், பாய், தேங்க்யூ, பாய்.